நேற்றுலேருந்து இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஒரே ஒரு பேர் தான் அடிபட்டு இருக்கு. த தக் லைஃப் கிங் மன்சூர் அலிகான். என்ன சொன்னீங்க? மன்சூர் அலிகான். ஆமாம், அவர் அப்படி என்ன சொல்லிட்டாரு? எதுக்காக இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் அவரை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க? அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் இப்போ செஞ்ச மாதிரி இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மன்சூர் அலிகான் எப்போவுமே மற்றவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவார். அவங்கள கலாய்க்கிறதா இருக்கட்டும், அவங்க மனசு புண்படுத்துகிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பேசுவார். அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் த்ரிஷாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லியோ படத்தில் த்ரிஷா கூட எனக்கு காம்பினேஷன் சீன் எதுவுமே இல்லை. இந்த த்ரிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க சஞ்சீவி மலையை தூக்கின அனுமான் மாதிரி ஃப்ளைட்லேயே ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி அதே ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் போயிடுவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ஒரு ரேப் சீனாவது வைப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த பழைய படங்கள்லாம் குஷ்பு ரோஜா இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி பெட்ல தூக்கி போட்டணும் அதே மாதிரி த்ரிஷாவையும் பெட்ல தூக்கி போட்டு ரேப் பண்ற மாதிரி சீனெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி ஒரு சீனுமே இருக்கல. ஆக மொத்தத்தில் சொல்ல போனா நானும் த்ரிஷாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி கூட ஒரு சீனுமே கிடையாது அப்படின்னு ரொம்பவே வக்கிரமான வார்த்தைகளை இவர் பிரஸ் மீட்ல கொட்டி தீர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் குறிப்பாக இவர் த்ரிஷாவை பற்றி தானே பேசியிருக்காரு. அதுக்கு த்ரிஷா என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் பேசினது எனக்கு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. அதோட ரொம்பவே அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். இவ்வளவு காம எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக இனிமே உங்கள் கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாக்கு ஆதரவாக பல நடிகர்களும் இயக்குனர்களும் ப்ரொடியூசர்ஸும் மன்சூர் கானுக்கு எதிராக தங்களோட கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. உதாரணத்துக்கு டைரக்டர் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவர் ஷேம் ஒன் யூ மன்சூர் அலிகான், இது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களும் த்ரிஷாவுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள்லேருந்து பல செலிபிரிட்டிஸ் வரைக்கும் இப்போ த்ரிஷாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. உதாரணத்துக்கு இந்த லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவர் மன்சூர் அலிகானுக்கு அந்த படத்தில் ஒரு பெரிய ரோலே கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவரும் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடகி சின்மை இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறைய கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போதான் முதல் முறையாக நடக்குதா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் இதை மாதிரி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ராதா ரவி இருக்கார் இல்லையா, அவரும் இதே மாதிரி நிறைய இடத்துல தரக்குறைவாக பேசியிருக்காரு. இப்போது நீங்கள் எல்லாருமே மன்சூர் அலிகானுக்கு மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, ஆனால் அதே நேரத்தில் ராதா ரவிக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7ல் கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ப்ரோக்ராமை பண்ணிக்கிற இந்த ஹோஸ்ட்டுக்கு மாலை போட்டு அவங்கள சங்கடப்படுத்தியிருப்பார். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நிறைய கேள்வியை அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரியான விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டனம் தெரிவிக்கிறதுனா எல்லாத்துக்குமே கண்டனம் தெரிவிக்கணும், அதோட இதுக்கு உடனடியாக ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுற மாதிரி மன்சூர் அலிகான் இருக்கார் இல்லையா, அவரோட வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த மெசேஜில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரையுமே தப்பாக பேசலை, நான் எல்லாத்தையுமே மதிக்கிறவன், என் கூட நடிக்கிற சக நடிகர்களை நான் ரொம்பவே மதிக்கிறேன். நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் த்ரிஷாவை பெருமையாக தான் பேசியிருக்கேன். இந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன அனுமார் மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி எந்த ஒரு விதத்துலையுமே நான் அவங்கள நெகட்டிவாக பேசலை. யாரோ நான் பேசினது எல்லாத்தையுமே கட் பண்ணி த்ரிஷாவுக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க த்ரிஷாவோட பெரிய ஃபேனு. இந்த லியோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட நான் த்ரிஷா கிட்ட அதை சொல்லியிருந்தேன், அது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அப்படி வேலைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் அவரோட வாட்ஸ்அப் மெசேஜில் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு இது முதல் தடவை கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடியே நிறைய பேரை மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி பேசியிருப்பார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.